மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி தாளிப்புக்கு போடுற எல்லா பொருளும் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஆனியன், 2 பச்சை மிளகா, அப்புறம் ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு 2, 3 போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஆனியன் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி ஒன்று எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கிளாஸ் டம்ளருக்கான அளவு தான் இன்றைக்கி செய்கிறோம். அதனால் 2 ஆனியன், அதுக்கு பாதி வந்து தக்காளி குவான்டிட்டி அப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இது போட்டு வதக்குங்க. வதக்கி முடிச்சதும் நம்ம மட்டன் ஆல்ரெடி தனியாக குக்கரில் போட்டு வேக வச்சது 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அதுலேருந்து தண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ மட்டன் பீசஸ் மட்டும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது மசாலா கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூட ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக கர்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து மட்டன்லேருந்து வேக வச்ச தண்ணி 1 டம்ளர், 1 கிளாஸ் அரிசிக்கு 1 டம்ளர் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் 1/2 டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.